சண்டேனாலே அன்னைக்கு மதிய லஞ்சுக்கு நான்வெஜ்ஜே செஞ்சிடலான்ற மாரி தான் எப்பவும் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். வெஜ் எல்லாம் சமைச்சா பொதுவா அதிகமா பாத்திரம் ரொம்ப டைம் ஆற மாதிரி இருக்கும். பிரியாணி பண்ணாலும் அதே கத தான். அது எது ஒரே ஒரு சிக்கன் கிரேவி இல்ல மட்டன் கிரேவி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம்னா, ஒரு 1/2 மணி நேரத்துல வேலையெல்லாம் முடிஞ்ச மாரி ஆயிரும். பாத்திரமும் நெறைய சேராது. ஏன்னா ஒரே குக்கர்ல செய்வோம், இல்லன்னா ஒரே கடாயில செஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுருவோம். நான் இன்னைக்கு நெறைய மசாலா எதுவும் அரைச்சு சேர்க்காம சிம்பிளா தான் சிக்கன் கிரேவி செஞ்சிருந்தேன். கடாயில கொஞ்சமா எண்ணெய், கரம் மசாலா, ஸ்பைசஸ், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி தேவையான அளவு மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கூடவே கிளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் சேர்த்து, தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 15 நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சுட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிட்டு, குழம்பு மாதிரி செய்யல. நான் செமி கிரேவியாட்ட தான் செஞ்சிருந்தேன். ஏன்னா மதியம் ரைஸோட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நைட்டு சப்பாத்தியோடயும் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு. ஈவினிங் போல நாங்க ஆர்டர் பண்ணியிருந்த கார்பெட் ஒண்ணு ரிசீவ் ஆயிருந்துச்சு. அத தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்னு. மெட்டீரியலுமே நல்லா சாஃப்ட்டா இருந்தது. டிவி யூனிட்க்கு கீழ தான் நாங்க போடலான்ட்டு இருந்தோம். அது போட்டதுலேருந்து பாப்பாக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. எப்பவும் அதிலேயே தான் உட்காந்து விளையாடிட்டு இருக்கா.